வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இப்போது எனக்கு ஒரு ஆழமான கருத்தை பற்றி பேசும்படியா சொல்லியிருக்காங்க. மனம் என்பது மனவளக்கலை அல்லவா இது. அதனால மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மனமில்லாத மனிதன் இல்லை, மனதை அறிந்து அதுக்கு விதமாக வாழக்கூடிய மனிதனும் இல்லை. அது காரணம் மனதை பற்றி பூரணமாக தெரிந்து கொள்ளாதனால. மறைபொருட்கள்ல மனம் உண்டு. இறையாற்றலை மறைபொருள் என்று சொல்றோம். அதுவே மனமாகவும் இருக்கிறது. காலையில இறையாற்றல் எப்படி காந்த ஆற்றலாக மாறி இருக்கிறதோ, அதன் பிறகு அதே ஆற்றல் மூன்றாவது தன்மாற்றமாக பாய்மப்பொருளாகி பிரபஞ்சம் முழுவதும் எப்படி இறைத்துகள் கொண்டு எல்லா கோள்களிலும் நிரம்பி ஆங்காங்கு எந்தெந்த செயல் வேணுமோ அதை ஒழுங்காக செய்து கொண்டு வருவது இறையாற்றல் தான். அப்ப இறையாற்றலினுடைய தன்மையை நாம் பார்க்கிற போது ஆற்றலாகவும் இருக்கிறது, அறிவாகவும் இருக்கிறது. அறிவை பற்றி அறிவதற்கு விஞ்ஞானிகள் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. விஞ்ஞானத்தினால முடியாதது. அறிவை பற்றி அறிவுதான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவுக்கு மூலமான சக்தியில அறிவை நிலைப்படுத்தி அந்த மன அலைச்சல் குறைய 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 ஆழ்ந்த நிலைக்கு போனா தானாகவே மனதை பற்றிய உண்மைகள். உண்மை என்பது அந்த வார்த்தையிலேயே இருக்கு அர்த்தம். உள்ளடங்கி உள்ளது உண்மை. அதற்கு உதாரணமாக நாம் சொல்லணும்னா, கடல்ல அலையை பார்க்கிறோம், கேள்வி கேட்கிறோம், அலை என்றால் என்ன? நீரின், கடல் நீரின் அசைவு நிலை, அவ்வளவுதானே. கடல் நீர் அசைவு, அத அலை என்று சொல்றோம். அந்த அசைவை நிறுத்திவிட்டால் அந்த அலை என்ன ஆகும்? கடல் நீர் தானே. அப்போ அலைகளுக்கெல்லாம் உட்பொருளாக இருப்பது கடல் நீர். அந்த உட்பொருள் என்பதை உணர்ற போதுதான் உண்மை. உண்மை அதுவே போன்று இந்த பேரியக்க மண்டலத்தை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்க போனா அதற்கு உட்பொருளாக இருப்பது இறைநிலை. அந்த இறைநிலையை பற்றி காலையில எவ்வளோ நாம் ஆராய்ந்திருக்கோம். இன்னும் அது உங்களுக்கு மனதில் நிலைப்பட வேண்டுமானால் இன்னைக்கு 100 வெளியிட்டு சிலர் பார்த்திருக்கலாம், சிலர் அப்போ படிச்சுக்கலான்னு கூட இருக்கலாம். அதுதான் இந்த விளக்கத்துக்கு, இந்த கூட்டத்தினுடைய விளக்கத்துக்கு ஒரு நோட்டு குறிப்பேடு. அதை பார்த்து சொன்னீங்கன்னா இன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் அது குறிப்பேடு மாதிரி அதுல குறிச்சிருக்கிறது நல்லா தெரியும். அந்த நிலை தன்னிருக்கத்தினாலே துகளாயிற்று. அதே துகள் சூழ்நிலைத்தினாலே விரைவான சுழற்சி ஏற்பட்டு தற்சுழற்சி ஸ்பின்னிங் ஆக்ஷன் வந்தபோது அது
காந்த சக்தியாக மாறிவிட்டது. அதுவே காந்த துகள்கள் மீண்டும் அதன் சூழ்நிலைத்தினால ஒன்று கூடி வீணாயிற்று. அணுக்களுடைய கூட்டம் விஞ்ஞானிகள் சொல்வது எலிமெண்ட், விஞ்ஞானிகள் தத்துவஞானிகள் சொல்வது ஐம்போடம். பொதுவாக சாதாரண மக்கள் அந்த நீங்க போதம்னு சொன்னா ஐயோ பயப்படுவாங்க. பௌதீகத்துக்கு பௌதம் என்பது பதில் அது சான்ஸ்கிரிட் வேர்டு. தமிழ்ல வந்த போது பௌதீகம் என்பது பௌதம் பௌதம் கொண்டுட்டு வர்றது. அப்ப பௌதீக பொருட்கள் எல்லாம் அணுக்களுடைய கூட்டு என்றால் அணுக்களுடைய நெருக்கத்துக்கு தகுந்தவாறு அதை ஐயா பிரிச்சுட்டாங்க. லேச தனித்தனியாக அணுக்கள் எல்லாம் இயங்குற போது இடைவெளி ஐந்து வச்சுட்டு அது ஆகாசம் என்றும், இன்னும் நெருக்கமாக போது அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க இன்னொரு பேர் அதுல ஆகாசத்துக்கு மேல காற்று, காற்றுக்கு அப்புறம் திடப்பொருள். இவைகளெல்லாம் பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் பரம் மாறி தோன்றும் பிறப்பு. பரம் என்ற ஒரே ஆற்றல் தன்மாற்றம் அடைகிற போது 5 வகையாக அடைந்தது. பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் பரம் மாறி தோன்றும் பிறப்பு. நிலம் 5, நீர் 4, நீடங்கு 3, உலவு 2 ஒன்றுகள். அந்த வரிசையும் சொல்லிட்டாங்க. 5ஆவதாக நிலமும், நிலம் 5 நீர் 4, 4ஆவது நீர். நிலம் 5 நீர் 4, வெப்பம் 3, காற்று 2, ஆகாசம் 1. இந்த வரிசையில வச்சுட்டு தான் இறைவு நிலையை கடைசியாக வச்சாங்க. அதுக்கு கடவு நிலையை என்று பேர். நாம் சாதாரண வாழ்க்கையில கூட சொல்றோம், கடவுள் நிலை அறிவுதான் மனிதனுடைய உயர்வு, சிறப்பு, முடிவு. அது அடைவானா இவன்றதுக்கு சொல்றதுக்கு கடைத்தேர்வானா அவன் சொல்றேன் பாருங்க. கடைத்தேர்வது என்றால் கடவுள் நிலையை உணர்ந்து இறைநிலையை உணர்ந்து முழுமையடைவது என்று அர்த்தம். ஒரு சித்தர் பாடுற போது காத்தாட மேலேறி கடத்தெருவே போகையில நாட்டார் நம்மை மறித்து நகை வெளியே பார்ப்பாங்களோ, நாட்டார் நம்மை மறித்து நகை வெளியே பார்த்தாலும் காத்தாட மேலேறி என் கண்ணம்மா கடைத்த கண்குளிரப்பாரு. காத்தாட மேலேறி கடத்தெருவே போகையில்லை. அந்த மாதிரி பிரபஞ்சத்துல தோன்றிய தோற்றங்கள் இறைவனிலிருந்து 5 வகையாக பிரிந்தன. 5 பூதங்கள் பௌதீக பிரிவை 5ஆ பிரிச்சு 5 பூதங்கள் சொன்னாங்க. அந்த அணுநெருக்கத்துக்கு தகுந்தவாறு அதிலிருந்து வரக்கூடிய அலை இருக்குது. அந்த அலைகள் தன்மாற்றம் அடையும் போது 5 வகையான தன்மாற்றம் அடையும். அழுத்தம், ஒளி, சுவை, மனம். அப்போ தன்மாற்றம் அடைவதோடு அப்படியே இல்லை. எது தன்மாற்றம் அடைவது? எல்லாம் வல்ல இறையாற்றல் தான். அந்த இறையாற்றல் அறிவாகவும் இருக்கிறது, ஆற்றலாக மாத்திரம் இல்லை அறிவாகவும் இருக்கிறது.
அதனால எந்த மாற்றம் அடைந்தாலும் தன்னை அதுவே அறிந்து கொண்டே வருது பாருங்க, அதுதான் மனம். அப்ப எந்த தன்மாற்றமாக இருந்தாலும் அது காந்த தன்மாற்றம் தான். காந்தம் தான் தன்மாற்றம். இறைநிலையனுடைய தன்மாற்றம் இறைநிலைய ஸ்டாக் போர்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா காந்தம் தான் இயக்க நிலை, இருப்பு நிலை, இயக்க நிலை. இறைநிலை இயக்க நிலையில பார்க்கணும்னா காந்தம் தான். அப்போ காந்தம் இல்லாத இடம் இல்லை, காந்தம் இல்லாத பொருள் இல்லை. அத காலையில ஒரு துண்டு பேப்பர் கொடுத்துறேன், அதுல ஒரு கல்வி வருது, அதுல சரியான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாரும் கையில வச்சிருக்க மாட்டீங்க, பார்த்துக்கலாம். அப்புறம் அதுல படிச்சு பாருங்க அந்த இரண்டாவது கல்வியை. முழுமையாய் அடைந்திட்ட தன்மாற்றம் இணையற்ற காந்தமூலம் அனைத்தூடுருவி நிறை பாய்ம பொருளாகும். இறைத்தன்மை அனைத்தோடு இறைத்து கொள்வல் பொருளாக எல்லா கோள்களிலும் எங்கும் இடம் பொருள் இயக்கம் விளைவாகும். இறைநிலையில்லா இடமும் பொருட்களும் இயக்கமும் விளைவுகளும் பிரபஞ்சத்தில் இல்லை இல்லை. இறைநிலை தெய்வம், வெளி, கடவுள், உயிர், மனம் அனைத்தும் இறைநிலையின் சிறு விளையாடலாகி ஏறியது. இறைநிலை காந்தமான போது பாய்மப்பொருளாயிடுது. பாய்மப்பொருள்னா எந்த ஊடுருவி நிறையத்தக்கதாகவும் எந்த பொருள் தன்னிடத்தை ஊடுருவி தடையன்றி ஓடக்கூடியதாக உள்ளதுதான் பாய்மப்பொருள். அத்தகைய ஆற்றல் அதுக்கு உள்ளது என்ன? வற்றாயிருக்கு பேராற்றல், பேரறிவு, காலம். அதுல பேரறிவு என்பது அத கான்சியஸ்னஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அந்த கான்சியஸ்னஸ்ல தனியா பிரிச்சுட்டு அதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. விஞ்ஞானிகளால முடியல. எப்படி கண்டுபிடிக்கிறது கான்சியஸ்னஸ்? யாராவது கேட்டா சொல்லுவாங்களா? கான்சியஸ்னஸ் தான் அறிவாக இருக்கிறது எல்லார் இடத்துலையும். ஏயா உனக்கு அறிவு இருக்குதா கேட்டா என்ன வரும்? பகவத்தான் செஞ்சு போயிடும். ஆனா உண்மைதான் அறிவு இருக்கிறதா என்று கேட்டா அது இருக்கிறது என்று சொல்லுவோம். எப்படி இருக்கிறது தெரியாது. அதுதான் கருத்துருவம், அசம்ஷன். ஆறாவது அறிவாலத்தான் உணர முடியும். 5வது நிலையில உணர முடியாது, 6வது நிலையில தான் அதை உணர முடியும். அதுதான் கான்சியஸ்னஸ் சொல்றோம். அதுவேதான் சாதாரணமாக எந்த சடப்பொருளையும் இதே காந்த சக்தி இல்லையோ, காந்த சக்தி எல்லாம் சுழந்துகிட்டுதான் இருக்கும். அப்படி சுழற்சி வர்ற போது அதற்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி தத்துவம் வந்து சுழற்சி எந்த பொருளுக்கு வந்தாலும் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ற மையத்துல அழுத்தமாகவும் போக போக லேசாகவும் வர்றதுதான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அந்த மாதிரி வர்ற போது எந்த ஒரு சடப்பொருளையோ அப்படி சுழந்து வரும்போது அதுக்கு அழுத்தமான இடம் மையம் இருக்கிறது இல்லையோ, அந்த மையம் கருமையமாக அமைந்து அதுல இருந்து பல இயக்கங்களை பண்ற போது ஜீவனாகும். சடப்பொருள் எந்த இடத்துல உயிர் பெறுகிறதோ அதை அறியணும் சொன்னா எந்த கரு மையம் அமைகிறதோ அங்கதான் உயிர் வருகிறது. அதான் ஜீவன். அந்த கருமையை என்ன பண்ணுது?
உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய காந்த சக்தி எல்லாவற்றையும் கூட்டி ஒரு ரிசர்வாயர் மாதிரியா எடுத்து வச்சுக்குது. அது இப்ப எதையோ நீங்க பார்க்கறீங்க கண்ணால, அந்த கல்லூர்ல ஒளி அந்த ஒளியில பார்க்கிறோம். அப்போ அந்த பொருள் அளவுக்கு அது ஒளியாக மாறுகிறது. அங்க என்ன மாற்றம் உண்டாகுதோ அதை உணர்றீங்க. அதனால ஏற்படக்கூடிய எந்த துன்பம் அமைதி பேரின்பம் என்று உணர்றீங்க. இதுதான் மனதனுடைய தன்மை. இங்கே உணர்ற போது அவருடைய அடித்தளத்துல அதுவே தன்மையாக மாறுகிறது கருமையத்துல. அப்போ நாம் பிறந்தது முதல் கொண்டு இன்று வரையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இவ்வாறு கருமையத்துல புலன்கள் மூலமாக உணர்ந்தது அத்தனையும் கருமையத்திலே ஈர்ப்பாகி நாம் மனதுக்கு அலச்சுவல் என்பது ஒரு இயல்பான இயக்கம். அலைச்சுவல் என்று சொல்றத அளவுன்னா என்ன? எந்த இடத்துல இருந்து இந்த இறையாற்றல் விண்ணாகி விண்ணில இருந்து அலையாகி வெளியேறிக்கொண்டு ஒரு விதமான காந்தம், அந்த அலை வேகமாக வெளியேற போது எங்க வேணும்? சுத்த வழியில. சுத்த வழி தன்னிருக்க சூழ்நிலை ஆகினால அது தடுக்குது. சுத்த வழி எந்த அலையும் தடுக்கும். தடுக்கிற போது வலை அது வேகத்துக்கு தகுந்தவாறு அந்த சுழற்சியினுடைய அளவு வரும். இதைத்தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அலை ஏன் சொல்லுது என்று சொன்னா அதுதான் ஃப்ரீக்வன்சி. அது மாதிரி நமக்கு மன அலைக்கு இதுவரைக்கும் இயற்கையாகவே இல்லாத ஃப்ரீக்வன்சி 1 முதல் 40 வரையில ஓடும். சாதாரணமா பொருட்கள் எல்லாம் நாம் பார்க்கிற போது அதோட தொடர்பு கொள்ற போது புலன்கள் மூலமாக அந்த ஜீவகாந்த ஆற்றல் செலவழிகிற போது அப்போ மனதனுடைய சுழற்சி அலை, அதை உணரக்கூடிய மனதனுடைய சுழற்சி அலை அது தகுந்தவாறு மாற்றம் தர்ற போது 14 to 40 சைக்கிள் பர் செகண்ட் 16 இருந்து 40 சைக்கிள்ல தான் தினசரி வாழ்க்கையில நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த செயல் செய்தாலும் இந்த 17 to 40 சைக்கிள் தான். மீண்டும் அதே செயல்முறை வர்றபோது என்ன செய்தமோ அதே திருப்பி நினைவாற்றலாகவும் அந்த செயலாற்றலாக வரும். அப்போ எந்த செயலானாலும் எந்த எண்ணமானாலும் அந்த ஜீவகாந்த ஃப்ரீக்வன்சி ஒன்று அமைது பாருங்க. இதுக்கு தக்கவாறுதான் அறிவு செயல்படும், மனம் செயல்படும். விலங்கு மூலமாக இருக்கிற போது 14 40 வரைக்கும் ஓடும். இது எல்லாரும் மனவளக்கலவுல சேர்ந்து ஆழ்த்தின வீழ்ச்சி எடுத்திருக்கீங்க. ஆழ்த்தின வீழ்ச்சி எடுத்த உடனே நீங்க என்ன உணர்றீங்க? ஏதோ ஒரு சக்தி இங்க பொருளோடு வருதுன்னு உணர்றீங்க. வேறொன்றும் இல்லை. கருமையும் அங்கேயே அடக்கமாக இருந்த சக்தி அது வரைக்கும் வந்து வருவதுதான் முதல்ல வீழ்ச்சி. அப்ப கருமையமானது இறைநிலை வரும். அந்த இறைநிலையில மனம் அடங்குற போது அதுலதான் லயமாக முடியும். மனம் வேறு எங்கேயும் அடங்க முடியாது. மனதை அடக்கலான்னு நினைச்சா அறிவை அடக்க நினைந்தால் அலையும், அறிவு நினைந்தால் அடங்கும்.
ஆகவே அறிவு என்றால்னா அது எங்கிருந்து புறப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ அது மூலத்துக்கு போற போது அங்கே அடங்கி போகும். அதன் பிறகு இன்னும் இந்த உடலை தாண்டி பிரபஞ்ச நிகழ்ச்சிகளை கவனிக்கிற போது உடலை விட்டுட்டு நினைச்சோம்னு வச்சுங்க, இன்னும் சப்ளர் ஃப்ரீக்வன்சி வந்துடும். அது என்னன்னா, நான் பிரபஞ்ச தவம் செய்யறேன்னு சக்திகளை தவம் அதான் வச்சுக்கல. அங்க என்ன ஓடும்? 7 to 4 வரைக்கும். ஏன்னா அந்த 8 to 13 வரைக்கும் ஓடிச்சு. ஆல்பா வேவ் முதல்ல தவத்துக்கு வந்த போது இன்னும் இந்த உடலை தாண்டி மனமிக்கிறதா மன அளவு மேலும் இன்னும் குறையும். அப்ப என்ன வருது? 7 to 4 வரையில இதை ஈட்டா வேவ் என்று சொல்லுவாங்க விஞ்ஞானிகள். ஈட்டா வேவ் என்றால் 7 to 4 வரையில. அதன் பிறகு இன்னும் ஒரே நிலையே நினைக்கிறோம். அங்க டெல்டா வேவ் என்று சொல்லக்கூடிய 1 to 3, அதாவது 4 to 7 வரைக்கும் போச்சுன்னா இப்ப 1 to 3. ஒரு சோழ இருந்து 3 சோழ வரைக்கும் தான் இருக்கு டெல்டா வேவ் என்று சொல்றோம். அங்கதான் ஆரம்ப நிலையில இறைநிலையானது ஆரம்ப நிலையில அந்த அளவுல தான் இயங்கி அதன் பிறகு மற்ற இயக்கங்களுக்கு ஏற்றவாறு அலைச்சோடும் மாறுபட்டு வந்தது. அதனால இறைநிலை அறியணும் சொன்னா டெல்டா வேவுக்கு போகணும். அதான் நான் செய்யற தெரியாத தவம். ஆனா நிற்காது. எப்படி ஏற்கனவே எவ்வளவு தூரம் பழகி இருக்கோமோ அதுவே தான் ஓடும். மறுபடியும் நாம் திருப்பி கொண்டு வந்து அந்த நிலையிலேயே நினைவை செலுத்தினாதான் மன அலைச்சல் கட்டுப்படும். அப்போ எந்த செயல் எந்த நுணுக்கமான அறிவாக இருந்தாலும் சரி, அறிவுக்கு ஒரு பேர் உண்டு. நுண்மான் முறை புலம். நுண்ணிய மாண்புல நுழை பெருக்கேற்று அறிவு. நுண்மான் நுழை புலம். இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நாம் பழகாததுனால அந்த அறிவுக்கு ஒத்த எந்த கருத்தும் அவர்களுக்கு தெரியவில்லை. நம்ம மெடிடேஷன்ல நாம் எல்லா பழகி கொண்டிருப்பதனால எதை கொண்டு அறியணும்னு நினைக்கிறோமோ அந்த கருத்துக்கு தக்கவாறு நம்முடைய அலைநிலம் தானாகவே அட்யூன் பண்ணி கொடுக்கும். காரணம் அந்த எந்த மனம் எந்த நிலை அடைவுதோ அதுக்கு தகுந்தவாறு இருக்கு. சரி, இப்ப எல்லாரும் அலைநிலம் தெரிஞ்சுக்கிட்டோம். இறைநிலை ஆயத்துக்கோ அல்லது பிரபஞ்ச ரகசியங்களை உணர்றதுக்கோ பிரபஞ்சத்துக்கு 4 to 7 வரைக்கும் ஈட்டாவே போனோம்னு தெரிஞ்சு வச்சு யாராவது தெரிஞ்சுட்டு நான் இப்போ ஈட்டாவில் நிற்கலாம் நிற்குமா? நிற்காது. நாம நம்முடைய மன அலைச்சோல நம் விருப்பம் போல நிலையில இருக்க முடியாது. ஆனா எந்த நினைவு சொல்றோமோ அந்த நினைவுக்கு ஏற்ற அலைச்சோல் நான் ஏற்கனவே பழக்கத்தில் இருக்கிறதுனால அது அட்டன் மென்டல் ஃப்ரீக்வன்சில உங்க பழக்கம் இல்லை. எனக்கு இதுல எப்படி பழக்கம் வந்தது பயிற்சி வந்ததுன்னு சொன்னீங்கன்னா, நான் அமெரிக்காவில் இருக்கிற போது நியூஜெர்சி மாகாணத்துல
பசுப்பிடி என்று ஒரு நகர் வருது. அங்க மனதை பற்றியே ஆராயறதுக்கு ஒரு நிலைய ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அங்க மைண்ட் அளக்கிறதுக்கு, மன அளவு அளக்கிறதுக்கு எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் ஒரு கருவி வச்சிருக்காங்க. ECG சொல்றது, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். அந்த கருவியில நாம் போய் உட்கார்ந்து நீங்க என்னென்ன தவறு செய்றீங்க, என்ன தவறு செய்றீங்களா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த எலக்ட்ரோடு வச்சுட்டாங்கன்னா நீங்க எந்த தளத்துல இருக்கீங்களோ அந்த தளத்துல என்ன ஃப்ரீக்வன்சியோ அதை காட்டுதாங்க. நீங்க தளத்துல இல்லை எதுவோ நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருது. இத ராஜு என்ற ஒரு அன்பர் விஜயவாடாவில் இருக்காரு. அவருக்கு இதை சோதிக்கணும்ன்றதுக்காக அவர் ஒரு ஆபீஸ் வச்சிருக்காரு. வேலைக்காரர் 40 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தினந்தோறும் மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. மெடிடேஷன் புரிஞ்சுக்காரு. அப்போ அவங்க கொஞ்சம் சும்மா உட்கார்ந்து வந்துடுவாங்க. இதற்காக ஒவ்வொருத்தரையும் செக் பண்றதுக்கு எலக்ட்ரோட் வச்சுட்டு பார்க்கிறார். அவங்க எப்படி ஓடுன்னு பார்த்தா சரி இருந்தது. மெடிடேஷன் பண்ணல, ஏதோ விளையாட்டெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க தெரிவிக்கிறார். அதே போல இந்த பசிப்பிடின்ற இடத்துல நான் போய் அவர்களே கூப்பிட்டாங்க. நாங்க மென்டல் ஃப்ரீக்வன்சி நாங்க பார்க்கிறோம், நீங்க மெடிடேஷன் பண்றீங்கள அதுல என்னென்ன வருதுன்னு பார்க்கிறோம், நீங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க. சரி பண்றோம், எந்த நிலைக்கு போறதுன்றது யாராலும் ஒருத்தர் சொல்லுதுன்னா இல்லையோ. அப்ப கூட உமாவை விட்டுட்டு போயிருந்தேன். உமா ஆர்டர் கொடுக்க வேண்டியது, தம்பி ஆழ்த்தனையில நின்றுங்க சொல்லுவாங்க. ஆழ்த்தனை நின்னா சரி நிற்கும். அந்த ஆல்பாவே வரும், ஆனா ஆடிட்டு தான் இருக்கு. மனம் அந்த அலைச்சல் பல அலைச்சல் எங்கி இருக்கிறதுனால அது மாறி 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 வர்றதுக்கு லட்சம் ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் பிரியம் சக்திகளும் சிவகலம்பிட்டு ஒவ்வொன்றையும் அளந்து பார்த்தா அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி கரெக்டா அந்த காட்டு. ஒரு இடத்துல நான் போய் நிற்கிற அந்த தவத்துல இது காட்ட முடியல. அவங்களுக்கு மனசு வருத்தம் ஆயிடுச்சு. இந்த மிஷின் தப்பு, பொருளற்ற மிஷின், நம்ம ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து அதுல நுணுக்கமான ஒரு ஆசிரியர் வந்தார். அப்ப என்னன்னா இந்த மாதிரி தவறு சொன்னாங்க, இந்த மாதிரி மிஷின் நீங்க கொடுத்தீங்களே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, மெடிடேஷன்ல போனா காட்டல. நீங்க மெடிடேஷன் பண்றது டிரான்சென்டென்டல் மெடிடேஷனுக்கு தானே வேணும்னு கேட்டீங்க. அது வரைக்கும் என்ன உண்டு அது வரைக்கும் கொடுத்தேன். திருத்தாவோ வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேல முயற்சி காட்ட முடியாது. அவர் அதுக்கு அண்ணாந்து போயிட்டாரு. இந்த தப்பு இல்லை, ஆராய்ச்சிகமா தப்பு சொல்லிட்டார். சரியா போச்சு. ஆகவே இதெல்லாம் ஏன் சொல்றதா, நீங்க எல்லாம் அதே மாதிரியான டெஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்த வாய்ப்பு போல உங்களுக்கு அதே பசிபிக்கு போக முடியுமா? இங்கேயும்
மென்டல் ஃப்ரீக்வன்சிக்கு வச்சிருக்காங்க. ஆனா அந்த டெல்டா வேவுக்கு போறதுக்கு கிடையாது. டெல்டா வேவுக்கு வரும் சாதாரண மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டு மனநிலை இயங்காத மயக்கம் வந்து பாருங்க, அப்ப வருது தானா வரும். அதே நிலை நாம் புரியாத விதத்தில் இருக்கிற போது விழிப்பு நிலையில வந்தா விளக்கமாகவும் அறிவுக்கு மேம்பாடாகவும் அமையும். இத்தகைய மனச்சூழல் அமையது காந்த ஆற்றலினுடைய பிரிவை பொறுத்தது. அதுவும் அந்த சூழலுக்கு நம்ம உடல் இது வரைக்கும் ஈடு கொடுத்த மாதிரி. ஏன்னா மனம் இயங்குற போது சும்மா இயங்காது. 8 உறுப்புகள் நம்ம உடல்ல உள்ளன. இந்த காந்த ஆற்றல் வந்த பிறகு அவனுடைய இயக்கத்தில் ஏற்பட்டது 8. உடல், உயிர், சீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். 8 இயக்கங்கள் தான் ஜீவன். எந்த ஜீவனா இருந்தாலும் இந்த 8 இயக்கங்கள் இருக்கணும். ஒன்று குறைஞ்சு போச்சுன்னு வைங்க, அது ஜீவன் இல்லை, அது சடப்பொருளாயிடும். உடல், சீவகாந்தம், கருவஞ்சம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 இணைந்ததுதான் ஜீவன். கடல், நிலம், ஆகாயம் 3லும் வாழ்வதற்கு கணக்கெடுத்த 8 ஒன்று இயங்கவில்லை என்றால் உடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயர் அதற்கு. வேறு சடப்பொருள் என்று உரைத்துவிடுதல் நீதி நம்ம கவியில இருக்கு. அந்த முறையில மன அலை மேலத்தை கொண்டு எவ்வளவு தூரம் எவ்வளவு ஆழமான முறையில இவங்க தவறு செய்து ஆராய்ச்சி செய்து இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். ஆனா அதற்குனாலதான் நிற்காது கூட. பழகாத போனா அது போய் போராட்டில் இருக்கும், மறுபடியும் விழுந்துரும், வேற இடத்துக்கு வந்துடும். அந்த இது நாம் தவறு செய்யறோமே, நமக்கு என்னென்ன விளையும் என்பது தெரிந்து கொள்றதுக்காக நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற பொழுது சாதாரணமா இல்லை தவம். நம்ம மன அலட்சியோட ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒன்றுக்கு கூட கொண்டு போகும். இறைநிலையில ஒன்றுமே இல்லாத போட இருக்கும். சமாதி நிலைன்னு சொல்றோம். அந்த நிலை வரைக்கும் ஆனா விழிப்போட போற போட்டாங்க வரும். விழிப்பு நிலை இல்லைன்னா அது ஓடிடும். மற்றபடி எந்த ஓடிடும்ன்றது எப்படி தெரியுது உங்களுக்கு? அந்த ஒரு இது வரும், ஒரு செயல் வரும், அது நினைவு வரும். ஒருவன் யாரோ நம்ம திட்டினா நமக்கு உணர்ச்சி வயப்பட்டாச்சு, நம்ம செயல்கிறது 20 ஓடுது, 25 வருது, அப்புறம் போச்சு. மறுபடியும் யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க. உடனே அந்த செயல்வரையே வந்து அவன் அன்னைக்கு திட்டினான், அப்படித்தான் திட்டினான், இவன் அப்படித்தான் திட்டுறான், இதுக்கு முன்னே இன்னொரு ஆள் நம்ம அந்த மாதிரி திட்டினான்ட்டு அந்த செயலுக்கு தக்க நினைவுகள் எல்லாம் வருஷம் வரும். இதுதான் மனம். இப்படி ஓடவிட்ட மனத்தினால உண்மை நிலையாக உள்ள இறை நிலையை தெரிந்து கொள்ள முடியாது. அது அமைதியான நிலைக்கு வந்து அந்த டெல்டாவே வரைக்கும் வர்ற வரைக்கும். அதனாலதான் அந்த கவி எழுதியிருக்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த உடலில் உயிரிருக்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்த நிலையில் பழகிக்கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மேற்கொள்ளாவிட்டு கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இந்த தன்முனைப்பு என்றதுக்கு இந்த இடத்துல எல்லாரும் இதற்கு விளக்க வேண்டியதான். நம்முடைய இயக்கம் பிரபஞ்ச இயக்கம் எதுவானாலும்
ஜீவனுடைய இயக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதனுடைய இயக்கத்தை வச்சுங்க. இறைவனுடைய இயக்கம்னா முதல்ல நிற்குது. அதுக்கு மேலாக அது இப்படி அப்படியே உபயோகிக்கக்கூடிய தேவைன்னா மனிதனுக்கு மனதின் மூலமாக மன அலை செயல் மூலமாக திருப்பி திருப்பி நம்ம அனுபவிக்கிறோம், அது உணர்ந்து கொள்றோம். ஆனா மனமாக இருக்கிறது எது? காந்தாற்றல். காந்தாற்றலுக்கு நேர்மை பொருளாக உள்ளது இறையாற்றல். இறையாற்றல் தான் மனமாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது. இயக்க அலையில மனம், அந்த அலையை கழிச்சு அது மூல நோக்கி பார்த்தா அதுதான் இறைநிலை. கடல் அலைய நிறுத்திட்டா கடல் நீர் தான், கடல் நீர் தான். அதே போல மன அலையை நிறுத்திவிட்டால் இறைநிலை தான். இறைநிலை எல்லாருக்கும் உடனே சுற்றிட முடியாது. அது நீண்ட கால பயிற்சிக்கு பின்னால்தான். அடுத்தபடியாக இறைநிலை கிட்டம்னா செத்த பிறகு கிட்டம். அங்க இறைவன் எந்த நிலையில் இருக்காதோ அந்த நிலையில் தான் மனம் ஒன்று. ஆகவே இந்த உண்மையை உணரும் போது நான் எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது. அது தக்கவாறு அதனுடைய பதிவு தன்மாற்றம் நம்முடைய கருவியில, அதாவது நம்முடைய கருமையத்துல அமைந்துவிடும். கருமையப்பட்டது அது காந்தக்கலாம். எந்த செயல்களும் நம்முடைய ஜீவகாந்த சக்தி தானே விரும்புகிறது. அது எவ்வாறு இயங்குகிறதோ அது அப்படியே இங்க இயங்குற இயக்கம் அடித்தளத்துல தன்மையாக மாற்றுகிறது. அப்ப நாம் என்ன செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஏற்ற தன்மை உண்டாகி விடுகிறது. அதுதான் பதிவு, வினைப்பதிவு என்று சொல்வார்கள். ஆகவே இப்படி எல்லாம் இருக்கிற போது நல்ல எண்ணங்கள், தூய்மை இல்லாத எண்ணங்கள், பிறருக்கு பிறர் பழிக்காத மனமோகாத செயல்கள் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல நம்முடைய மன அலை செயல்கள் கட்டுப்படும். இல்லையானா அவர்கள் நம்ம நினைச்சு உணர்ச்சி ஏற்படுறான்னு வச்சுக்க, அதே மனமே நம்ம அதுவே வேலைதான் அடிக்கும். அப்போ அவனுக்கு என்ன துன்பம் உண்டாதோ அதே துன்பம் இங்க வேஸ்ட் ஆகி போச்சு. அதனால இந்த சகாபுரம்ல நான் ஒரு திருமொழி கொடுக்கிற பாருங்க, நான் யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு நான் உதவி செய்வேன். இதை எடுத்தீங்கன்னா எப்போதும் கருமையத்தை தூய்மையாகத்தான் வச்சிருக்குமே தவிர இதை மறந்துட்டாதான் வேற அந்த தூய்மை கெடும். என்ன என்ன ஆகாதோ உடலுக்கு மனதுக்கு துன்பம் தருமோ அதெல்லாம் பாவ வினை பதிவுகள் தான். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளை கூட்டம் நெஞ்சம், மனம், புலன்கள் மூன்று முரண்பட்டு செய்யக்கூடிய பொய்கள், இதெல்லாம் கருமையத்துல கலங்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடியது. கருமையின் கலங்கம் ஏற்பட்டு விட்டால் அதற்கு தகுந்தவாறு நம்முடைய எண்ணங்கள், எண்ணங்களுக்கு தகுந்தவாறு செயல்கள். அப்போ மனிதனுடைய கருமையத்தை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது என்ற ஒரு செயல் தவத்திலே இருக்கக்கூடிய யோகியர்களுக்குத்தான் முடியும். அத்தகைய யோகத்துல சிறந்த யோகமான குண்டம் யோகத்தை நாம் பயிர்ந்திருக்கிறோம், பலருக்கு சொல்லி கொடுக்கிறோம். இதை செய்யவே முடியாதவர்கள்
இதை சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைச்சாங்க, முடியல. அப்படியே விட்டு போனப்ப இது வரைக்கும் இவ்வளவு காலம் இந்த குண்டல் யோகம் மக்கள் மத்தியில பரவாயில்ல இருக்கிறதுக்கு அந்த காரணம். சொல்லிக் கொடுக்கவும் தெரியறதில்ல, அவனும் செய்தா தானே சொல்லிக் கொடுப்பான். அது இப்போ நீங்க எல்லாரும் செல்லும் போதே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பயிற்சி இருக்கிறதுனால இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் தயாராக இருக்கோம், விளக்கவும் தயாராக இருக்கோம். 10 பேருக்கு 2 பேர் தேர்ந்தா கூட போதும். அதன் பிறகு அது 10க்கு 2ன்றது 3 4 5. ஆகவே இந்த முறையில மனித மனதை மாற்றுதான் மனிதனை மாற்றி விடுகிறோம், கருமையும் மாறி விடுகிறது. அந்த அறநெறி என்பதை காலையில வந்த ஒரு பேப்பர் கொடுத்தாங்கள, அதுல இருக்கும் 5 வகை தீர்த்து 5 வகை நலம் பற்றி சிந்தனையை சீர்திருத்தி சிந்தனை செயல்முறையை சீர்திருத்தோம். 5 வகை தீர்த்து 5 வகை நலம் பற்றி சிந்தனையை செயல்முறையை சீரமைக்கும் உயர்நெறியை இந்த சிறு கவியிலே இறை எனக்கும் உணர்த்தியவாறு தந்துள்ளோ நண்பர்களே பரமணந்து பயன் கொள்வேன். என்ன அந்த 5? குற்றம் குறை பகை கோள் பொய் சொன்னல் வஞ்சம் 5 ஒழித்து நற்றவன் நற்புணவு நலம் பிறர்க்கு செய்தகுதி ஞானநெறி நாட்டமொழி மன்னிப்பு 5 பெற்று. இது நல்லது. அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும். அது கற்றுவோம், கற்றபடி வாழ்ந்துடுவோம், கருமைய தூய்மை கொண்டு. அப்போ நமக்குள்ள பெரிய சொத்து, இறைவனே அளித்த சொத்து, யாராலும் அது பிடுங்க முடியாத எடுக்க முடியாத சொத்து, நமக்கு என்றைக்கும் உபயோகமாக இருக்க வழிகாட்டியாக வாழ்க்கை வளமாக இருக்கக்கூடிய சொத்து கருமையம். அந்த கருமையத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் துன்பத்துக்குரிய காரியங்களை, அதாவது பாவ காரியங்களை செய்யக்கூடாது. பாவம் என்றால் வேற ஒண்ணும் இல்லை, எண்ணம் செய்வதால் எதற்கோ தனக்கோ இன்றோ பின்னோ மண்ணுகளுக்கோ மதிக்கோ மாசுறு தீமைகள் இருந்தால் செய்யாதொழித்து உண்மை இன்னும் பயப்பட செய்து உலக இயல்போடு ஒத்துவாகவே புண்ணியமாகும். மரணான் செயல்கள் பாவமாகிலும் பகுத்துணர்வே. எவ்வளவு இது உங்கள் செயலை எடுத்துக்கொண்டு இதனுடைய விளைவு என்ன வரும்? இது பாவம், அதனுடைய விளைவு நல்லா இருக்கும், அது புண்ணியம் என்ற அளவுல பாவ புண்ணியங்களை அளக்கிறதுக்கு ஒரே அதாவது முறை போதும். என்ன அதனுடைய விளைவு என்ன? எனக்கு என்ன விளையோ பிறருக்கு என்ன விளையோ, இப்போது என்ன விளையோ பிற்காலத்தில் என்ன விளையோ, உடலுக்கு என்ன விளையோ மனதுக்கு என்ன விளையோ, அந்த விளைவு துன்பமா இன்பமா என்று கண்டுபிடிச்சா இது பாவமா புண்ணியமா என்று யாரையும் கேட்க வேண்டியதில்லை, புத்தகத்தை பாதிக்க வேண்டியதே இல்லை. அந்த இப்போ காலையில இறைநிலையை பற்றி தெளிவாக நீங்க உணர்ந்து கொண்டீங்க. இன்னும் கொஞ்சம் மறந்து போனாலும் புத்தகம் வந்துருக்கு பாருங்க, அது பார்த்தீங்கன்னா அது திரும்பி நினைவுக்கு கொண்டு வந்து நிலைக்கு செய்துடும். அந்த புத்தகமே என்னுடைய எண்ணம். இந்த தத்துவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற தத்துவங்களுக்கெல்லாம் நோட்புக், அதாவது குறிப்பெடுக்கிறது இல்லையா, அந்த குறிப்பெடுக்கிறது எதுக்காக? சொல்லு காதை வாங்குவோம், எத்தனையோ வாங்கி பாருங்க, அதோட ஒரு சேர்ந்து இது போயிடும், வாங்கின வேகத்திலே போயிடும். அதனால போகாத இருக்கிறதுக்கு திரும்பி அதை பார்க்கலாம்ன்றதுக்காக வேண்டி நோட்டு எழுதுறோம். அதே போல நோட்டு தான் இந்த புத்தகம், தெரிவித்த புத்தகம். இன்னைக்கு காலையில நடந்த நிகழ்ச்சி இது, இதெல்லாம் உங்களுக்கு நோட்புக் மாதிரி குறிப்பேடு மாதிரி அது உதவியாக இருக்கும். அதை கையில வச்சுங்க. இத யாராலும் ஆசைப்பட்டு கேட்பாங்க, கொடுத்துடலாம். நீங்க நல்லா படிச்சுட்டு போய் கொடுக்கலாம். முதல்லயே கொடுத்தீங்கன்னா
அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புத்தகம் வனிதாவித்தம் பரஹஸ்தம் கதம் கதம். புத்தகம், பெண்ணு, பணம், இந்த மூன்றும் பிற கைக்கு போனா திரும்பி வராது. அப்படி வந்தாலும் புத்தகம் ஒரு மாதிரியும், பெண்ணு கெட்டு போயும், பணம் கொஞ்சம் கொஞ்சமாயும் நமக்கு தேவையில்லாத போதெல்லாம் வரும். அதனால புத்தகம் வனிதாவித்தம் பரஹஸ்தம் கதம் கதம் சொன்னான். புத்தகம் ஏன் அத மாதிரி திரும்பி வர்றது இல்லைன்னா அதுக்கு அனுபவம். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நீங்க அருமையா படிச்சுட்டே இருப்பீங்க, அதை பார்த்து யாரோ ஒரு நண்பர் வர்றாரு, ஐயா இந்த புத்தகம் அவ்வளவு அருமையா இருக்கு, நான் கூட படிச்சுட்டு இருக்கிறேன்னு வாங்கி போய் படிப்பார், நல்லா இருக்கும். அவருக்கு நண்பர் வருவாரு, ஐயோ இந்த புத்தகம் அவ்வளவு அருமையா இருக்கு, நான் படிச்சுட்டு கொடுக்குறேன்னு. அப்படியே போய்கொண்டே இருக்கும். அதனால்தான் புத்தகம் போனா பிறகைக்கு போன சொல்லுவாங்க. ஆகவே அந்த முறையில இந்த புத்தகத்தை நோட்புக்கா வச்சுக்க, நல்ல பயிற்சி எடுத்து நினைவுல வந்துட்டுன்னா யாருக்குனாலும் கொடுத்துருங்க. அது வரைக்கும் வேணும்னா 2 புத்தகம் கையில எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சு அங்களுக்கு வைத்தியங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எத்தனை புத்தகங்கள் வச்சாது அந்த மாதிரி வேண்டியவங்களுக்கு கொடுக்கலாம் போராது. விருந்து கொண்டே இருக்கும் தேவையாலும் அந்த தேவைன்னு வர்றது விருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால ஒரு அளவுதான் இருக்க முடியும். ஆகவே ஒரு புத்தகத்தோட நிறுத்திங்க. அது நாம பண்ணி கொடுத்துடலாம் சார். விலைக்கு நிறைய புத்தகம் நம்ம பதிப்பகத்துல ஏகப்பட்ட புத்தகம் போட்டு கொடுத்துடலாம். தேவை அது அதை அடிக்கடி வாங்கணும்ன்றதே மறந்துடும். நல்ல செயலைத்தான் மனிதன் மறந்து விடுவான். இது ஒரு இயல்பு. தீய செயல்களால் மறக்கவே மாட்டான். ஏன்னா தீய செயல்கள் பின்பற்றப்படுவது, பின்பற்றதாக மறவாத இருக்கும். அந்த காலையில ஏற்பட்ட ஒரு கருத்து, இதுவரையில உலகத்துல இறைநிலை தேடி அலைந்து கிட்டாத ஒரு பெரிய ரகசியம். அந்த ரகசியம் என்பதுதான் புலன்களுக்கு எட்டாத இருப்பதனால மறைவு பொருள் சொல்றோம். அதை வழங்கி கொண்டோம். இப்ப அந்த மறைபொருளுக்கு அடுத்தபடியாக மனிதன் என்று எப்படி இந்த மறைபொருள் எப்படியெல்லாம் இயங்கிறது என்ற உடல்ல இயங்குற போது உடல் இயக்கமாகவும், இன்னும் நமது சாப்பிடுற சாப்பாடு 7 தாதுக்களாக மாறி எல்லா உறுப்புகளுக்கு சப்ளை ஆகிறது ஒண்ணு. அதுக்கு மேல மன இயக்கமாக வர்ற போது நாம் எதை செய்யறோம். காந்தாலை ஆகையினால அந்த அலை அப்படியே சுருங்கி கருவியத்துல இருப்பது. மீண்டும் அதே சூழ்நிலை வர்ற போது அது வெளியாகும், அதோட கொள்ளாது. எத்தனை தடவை எடுத்தாலும் அதே திருப்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். மற்ற எல்லாம் எடுத்தா குறையும். மனதில் நீங்க போட்டு வச்சுக்கிறீங்க, எடுத்து எத்தனை தடவை எடுத்தாலும் அது வந்துட்டே இருக்கும். அத்தகைய பெரிய பொக்கிஷம் மனம். அந்த மனம் என்பது பிரபஞ்சத்துக்கு முக்கியமான தத்துவமாகிய கருமையத்தை, அந்த கருமையத்தினுடைய உண்மையை நான் உணர்ந்தோம்னா இறைநிலையானது எல்லாமாகி, அதாவது சுற்றுவீராக வர்ற போது அப்போ உடலால உள்ளத்தால 2 அந்த உள்ளம் என்றுதான் மனம். அது மனமாத்திரம் அந்த கருப்பரியத்துல
மன இயக்கமெல்லாம் பதிந்து கொண்டே வந்து உடல் மாறி 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 வெவ்வேறு ஜீவனங்களா வந்தாலும் கருமையமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது அழியாது. அந்த கருமையம் தான் ஆன்மா எனப்படுவது. எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆன்மாவுக்கு அழிவில்லை என்று. பெரிய கூட சொல்லுவாங்க, நீங்க மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் வாரியர்கள். மரணமில்லா பெருவாழ்வுன்னா ரொம்ப நாள் வாழலாம். எதுக்கு மரணம்? இந்த உடலுக்கு தானே மரணம், கருமையத்துக்கு இல்லை. அந்த கருமையத்தை உடம்பு ஆன்மீகத்தை உடம்பால் ஆன்மா உடம்பால் ஆன்மீக வாழ்க்கை. அந்த அடிப்படையில ஆன்மாவை பற்றியும் ஆன்மாவினுடைய செயல்பாடுகளை விளக்கக்கூடிய மனதை பற்றியும் எடுத்துக்கொண்டோம். இன்னும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒரு பெரிய ரகசியம். இது செயல் விளைவு தத்துவம். இறைநிலையோடும் மனது உணர்ந்தோம். இப்ப ஆற்றலாகவோ அறிவாகவோ இருக்கிறது எதிர்ப்பு உடந்தாச்சு. ஆனா ஒவ்வொரு செயலிலும் என்னென்ன விளைவு வரும் பார்ப்பது, செயல் செய்கிறவன் மனிதன், விளைவு வருவது விளைவாக வருவது இறைநிலைதான். ஏனென்றால் கையை தட்டலாம், மனிதன் தட்டலாம். சத்த யார இறைநிலையே காந்த சக்தியாகி தன்மாற்றத்துல 5 பௌதிக பிரிவான போது அதிலிருந்து வந்த அலைதானே சத்தம் ஒண்ணு. அது 5 தன்மாத்திரைகள்ல ஒண்ணு சத்தம். அதே போல ஒவ்வொரு மனித செய்யறான் விளைவு இறைவன் தான். அப்ப விளைவை உணர்ந்து நாம் செயல் செய்யலாம். இங்கதான் இறைநிலை உணர்ந்ததுக்கும் மனநிலை உணர்ந்ததுக்கும் பயன் கிடைக்கிறீங்க. செயல்களை பற்றி உணர்ந்தால்தான். அதனாலதான் செயல்களை என்ற நூல் வெளியிட்டனே. அப்ப அந்த நூல் எழுதின போதே இந்த நினைவு வந்தது. இறைநிலை தெய்வ நிலை அறியாமல் பேசி மக்களுக்கெல்லாம் பிரம்மஞானம் தந்தோர். செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்ந்து வாழ செயல்விளைவு தத்துவமா இன்னும் தருகின்றேன்னு எழுதி கொடுத்திருக்கேன். அதனால இந்த செயல்விளைவு தத்துவம் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா முழுமையாக போச்சு அறிவு. அறிவு என்பது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளவும் அதோட தொடர்பு கொள்ள வேண்டி எல்லா ஆற்றலும் உள்ளதான் அறிவு. எல்லாருக்கும் அவருக்கு இது எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அந்த அடிப்படையாக அறிவு, முழுமையான அறிவு இருக்கிறது. எது வரைக்கும் எடுத்து இயக்கி தகவலுங்களோ அது வரைக்கும் தான் இல்லைங்க. உதாரணமா ஒரு விவசாயி 4 பிள்ளைகளை பெற்றிருக்காரு. எல்லாரும் படிக்க வைக்கலாம்னு கேட்கிறார். ஒரு பிள்ளைய மருத்துவத்துக்கு அனுப்புறார், இன்னொருத்தனை என்ஜினியர் ஆக்குறார், இன்னொருத்தர் பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வாத்தியார் ஆக்குறார், இன்னொருத்தர் விவசாயத்தில் விடுறாருன்னு வச்சுக்கோம். நான் 4 பேரும் டிகிரி கோர்ஸ் படிச்சுட்டு வந்துட்டாங்க. இவனுக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது இவனுக்கு தெரியாது. ஆனா இவனுக்கு வந்த அறிவெல்லாம் ஆனாண்டு இருக்கு. எல்லாராண்டும் எல்லா அறிவும் இருக்கிறது. எது வரைக்கும் தூண்டி விட்டு பழகனானோ அது இருக்குன்னா அவ தடுப்பு. அதனால அது வருவாங்க இருந்துட்டான்னு சொல்ல முடியாது. அவன் இந்த 4 பேருக்கு உள்ள அறிவு அவனாண்டு இருக்குது. எது வரைக்கும் அவன் தூண்டி விட்டானோ அது வரைக்கும் செயல்படும். அதனால எந்த ஆற்றல் நமக்கு வேண்டுமோ அதையே
எண்ணத்தாலும் செயலாலும் பழகிக்கொள்ள வேண்டும். அதனுடைய உண்மை உணர்வோடு பழகி கொள்ளணுமானா நமக்கு என்னென்ன வேணும் அது ஒண்ணுவோம், அதை செய்வோம், அதை பெறுவோம். உண்மையெல்லாம் என்னுடைய ஆகும். எப்போ எண்ணத்தில் உறுதியும் எழுந்தும் அமைந்தது என்னதெல்லாம் என்னுடைய ஆகும். எண்ணத்தில் உறுதியும் எழுந்தும் அமைந்தது. எழுதில்லாத இந்த மலை எவ்வளவு பெருசா இருக்குது, தடையா இருக்குது, எல்லாருக்கும் போகிறது. இது நடக்குங்களா நினைச்சா முடியுமா? ஒழுங்கு வேணும். அந்த ஒழுங்கு இல்லை அங்க நடக்காது. அதே போல இந்த எண்ணங்கள்ல எவ்வளவு நாம் எப்படி செயல்படுத்துறோமோ அதுக்கு தக்கவாகவே நம்ம உடலும் மனமும் வாழ்வும் அமையும். என்னோட முறையில நமக்கு வாழ்வு வேண்டும், அதுக்கு ஏற்ற செயல்களை உறுப்பிகளுக்கு பயிற்சியாகவும் அதுக்கேற்ற எண்ணங்களை மனதுக்கு பயிற்சியாகவும் அடிக்கடி கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்தா போதும். இந்த சைக்காலஜிய விஞ்ஞானிகள் உணர முடியாது, அந்த காலத்துல உள்ள விஞ்ஞானிகள் உணர்ந்தாங்க. அவங்க சாதாரண மக்களுக்கு ஒன்றும் தெரியாதவனுக்கு அவன் உடல் நலத்தோட இருக்கணும், நல்ல குணங்கள்லாம் அவனுக்கு வரணும், அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா ஆகாது சொல்லி நல்ல குணங்களாக உள்ள ஒரு சிலை உருவத்துல கடவுளை வர்ணிச்சாங்க. இந்த கடவுளுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, நீ கும்பிட்டா உனக்கு அந்த ஆற்றலாம் கொடுப்பாரு. அதே போல பல தடவை அவன் அந்த உருவத்தையும் அந்த செயல்களையும் நினைக்க 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 அதே போல அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. வாழ்க்கையில இந்த தத்துவத்தை வச்சுத்தான் உருவ வழிபாடு தோன்றியது. நாலாவட்டத்துல அது வியாபாரம் ஆடுறதுனால அதுக்கெல்லாம் பணம் வாங்குற போது 1க்கு 2 சொல்லி ஏதேதோ மாற்றிட்ட கதை. அந்த உலகமே அறிவு கையிலதான் இருக்குது, அறிவு நடத்தத்தான் இருக்குது. அந்த அறிவை பற்றி அறிந்து கொண்டு அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை மனவளக்கலை என்ற யோகம். அந்த யோகத்தை நீங்கள் சரியாக கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு 100 பேரை தயார் பண்ணலாம். அப்படி ஒருவருக்கு 100 பேரை தயார் பண்ணா ஒரு 10 ஆண்டு காலத்துல என்ன ஆகும் பாருங்க. எல்லாருமே நல்ல உணர்வு பெற்றவர்களாக, நல்ல உணர்வு பெற்றா அதைப்படி செயல் செய்வதற்கு தூண்டும். அது உறுதியில்லாத உணர்வா இருந்தாதான் மறந்துடும். ஆனா செயல் செய்தி அதனால செயல்ல கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உணர்ந்து அதை பழக்கப்படுத்துவதற்காக நாம் முயன்று பழகி அந்த பழக்கத்தினால பண்பாடாக மாறும். அந்த பழக்கத்தினால கருமையத்துல வலி ஏற்பட்டு போகுது. அதனால நீங்க சின்ன பொழுதுல படிச்சிருக்கீங்க வாய்ப்பாடு 7×56. அது எப்படி வந்தது? 7 தடவை 8 கூட்டி 8 போட்டு 8 7 தடவை கூட்டி 56 கண்டுபிடிச்சான். இப்ப அதை வாய்ப்பாடுல சொல்லிட்டான், நாம படிச்சுட்டோம். இப்ப கூட 7 சொன்னா 56 வருது. நம்ம கூட்ட வேண்டியதே இல்லை, அதுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. அதை பழகி போறதுனால மனத்தாலேயோ உருவத்தாலேயோ பழகிலேயே திருப்பி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால பண்பாடாக மாறி போச்சு. 7×56. அப்போ பண்பாடு என்பது
செயல்களை கொண்டு வந்து பழகி பயன் கண்ட செயல்தான் பண்பான் இடத்துல அந்த ஸ்தானத்துல நீங்க எல்லோரும் இருக்கீங்க பேராசிரியர்களாக. பேராசிரியர் பொறுப்புத்தா இந்த உலகத்தை மாற்றக்கூடியது, உலகத்தை நலம்பெற செய்ய காப்பாற்ற வேண்டியது. அப்போ அன்போடு கருணையோடு எல்லாரும் அவனுடைய பிரதர்ஸ் உடன் பிறந்தவர்களாகவே நினைத்திருந்தான். அன்பு அவர்களெல்லாம் நல்லபடியாக வாழணும் என்பது எப்போதும் அவர்களுக்கு வேண்டியதை உதவி செய்து கொண்டே இருந்த கருணை. இந்த அன்பும் கருணையுமே நமக்கு இயல்பாக இருந்து கொண்டு என்ன முயற்சி செய்ய வேண்டியது மேல 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 அனாவசியமான முயற்சிகளை விட்டுட்டா போதும். எது எது நட்டமும் கஷ்டமும் தரக்கூடியது, ஒரு துண்டில எழுதி பாருங்க, அதெல்லாம் அடிச்சுடுங்க, இதெல்லாம் இனிமே எனக்கு வேண்டாம், இன்னும் வேணும். இந்த கடுகாசில செய்கிற தூய்மை கருமையத்திற தூய்மையாகும். ஆகவே பழக்கத்துல கொண்டு வரணும். பழக்கத்துல கொண்டு வரலன்னா விளக்கம் வந்துடும். பழக்கத்திலேயே பழைய செயல் போகும். ஐயோ நான் தப்பு செய்திருக்கேன், போராடி கொண்டே இருப்போம். பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடி கொண்டுதான் இருப்போம். பழக்கத்தை விடமாட்டா, விளக்கத்தையும் மறக்க மாட்டான். இது மனித மாறக்கூடிய பகுதி, திறமையும் பயிற்சியும் பழக்கமும் நமக்கு கலையில தான் இருக்கிறது என்று கூறி இந்த கலையை வளர்ச்சி தரப்பது இறைவனின் செயலியே, அவனுடைய ஆற்றலையே எல்லாரும் அவனுடைய பிரதி பின்னமாக இருப்பதனால அவர்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு பெரிய சேவை. இதை விட ஒரு பெரிய சேவை இன்னொன்று இருக்க முடியாது. நீங்க எந்த தொழில் இருந்தாலும் அதுல இருந்து ரிட்டையர் ஆகலாம். ஆனா பேராசிரியராக இருக்கீங்க, உங்களுக்கு எப்பயாவது ரிட்டையர்மெண்ட் இருக்குதா? ரிட்டையர்மெண்டே இல்லாதது. போக போக செய்ய செய்ய மற்ற செயல்கள் எல்லாம் சலிப்பு உள்ளாது. இந்த ஆசிரியர் பயிற்சியில, ஆசிரியர் பொறுப்புல சலிப்பே இருக்காது. மேலும் 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 திருத்தமாக இருக்கும். மழை செய்ய வேணும் என்ற எண்ணமே இருக்கும். அப்படியே செய்வோம். இது நாமும் நலம் பெறலாம். நமக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகளும் அதே நலத்தைத்தான் அடிப்படையாக கொண்டிருப்பார்கள். உலகமும் நலம் பெறும். இத்தகைய பேராற்றல் உடைய இந்த மனவளக்கலையை நீங்கள் பயிற்சியினால முழுமை செய்து கொண்டபோது அந்த கலையை மற்றவர்களுக்கு பரப்பி பழக்கத்தில் கொண்டு வருவது. நான் சொல்லி கொடுத்துட்டும் போகிறதா போராது. பயிற்சியெல்லாம் ஒவ்வொன்றும் பயிற்சியில கொடுக்கணும். பயிற்சி வந்தாதான் பண்பாடாக மாறும் என்று கூறி உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப ஒரு திருப்பணத்து வந்திருக்கிறது. நான் இந்த நிலையில் இருக்கிற போது, இந்த அறிவில் இருக்கிற போது, நான் உலகத்துக்கு, உலக மக்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு, உடன் பிறந்தாருக்கெல்லாம் இன்னும் காரியத்தை செய்யணும். முடிந்த வரையில செய்யணும் நினைக்கவே தாங்க. அவருக்கு செய்வோம். சரி, இப்போ என்னுடைய விளக்கத்தை இதோடு நிறுத்திக் கொள்றேன். நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, புத்தகத்தையும் படிச்சிருப்பீங்க நீங்க. சிலர் தான் படிச்சிருக்க முடியும். சிலருக்கு பழக்கம் மேல காயலாங்கடையில சாமான பார்த்தாங்கன்னா தள்ளி 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 விட்டுட்டு போவாங்க.
வேண்டி சாமா 10 இருக்கும் அதுல, அதை விட எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஆஹா அதை தள்ளிட்டு வந்துட்டு அந்த மாதிரி நான் புத்தகத்தை படிக்கிற போது எல்லாம் கிடைக்கும் தள்ளிடு. அப்படி இல்லாத இப்போது என்ன வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு பழக்கத்துல பயிற்சியில கொண்டு வாங்க. அந்த பயிற்சியினுடைய அழுத்தத்துல தானாகவே பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய தன்மையும் வந்து பயிற்சி இல்லாத நீங்க சொல்ற சொல்லுக்கு அழுத்தம் இருக்காது. கேட்கிறவனுக்கு அது அவனை மாற்றி அமைக்க முடியாது. பயிற்சியினால நீங்க பண்பட்டுக்கணும்னா அந்த பண்பாட்டின் அடிப்படையில நீங்க யார் என்ன சொன்னாலும் அந்த சொல்ல அவரோட மாற்றி அமைச்சுவிடும் என்று கூறி நீங்கள் அனைவரும் இவ்வளவு அமைதியாக இந்த பெரிய தத்துவத்தை செல்மடுத்து என்னோடு இருந்து கேட்டீங்க. இது என்ன எனக்கு என்ன சந்தோஷம்னா, எல்லாருக்கும் தெரியும் வயசு 94. அதாவது 90க்கு மேலேயே டாக்டர் சொல்றாரு அது மாசக்கணக்கில் சொல்றாங்க. அதனால என்னுடைய வேலையில எனக்கு பெரிய ஆசை என்ன, எல்லாரும் எல்லோரும் இன்புற்றுவாக என்று வாழ்த்தி நீங்கள் அனைவரும் இந்த துறையிலே வெற்றி பெற்று நீங்கள் நிறைவு பெற்றதோடு உங்கள் குடும்பமும் அதனுடைய பயன் அடையணும், மற்றவர்களே நலமோடு வாழணும் என்று கூறி வாழ்க வளங்களும் என்று வாழ்த்தி எல்லாம் உள்ள உரையாடலால நீங்கள் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்த்துகள் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க என்று வாழ்த்தி ஒரே வாழ்க வளம்.